Hello friends, welcome back to channel NEET Biology in Tamil. நான் டாக்டர் பர்வீன். இந்த லெக்சர் சீரிஸ்ல நாம +2 பயாலஜி உடைய ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் இனப்பெருக்க நலன் இந்த சாப்டர் வந்து படிச்சிட்டு வரோம். சோ அந்த வரிசையில இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ரெண்டு முக்கியமான டாபிக் பூஞ்சைகளால் ஏற்படக்கூடிய பால்வினை நோய்கள், அதாவது ஃபங்கல் செக்சுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் மற்றும் புரோட்டோசோன்களால் ஏற்படக்கூடிய பால்வினை நோய்கள், புரோட்டோசோம் அண்ட் செக்சுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ். ஓகே, ஸோ இந்த ரெண்டு டாப்பிக்கை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட், பூஞ்சைகளால் ஏற்படக்கூடிய பால்வினை தொற்று நோய்கள் என்ன அப்படின்னா, அதில் ஒரே ஒரு ஃபங்கஸ் தான் வந்து நமக்கு செக்சுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணுது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபங்கஸ், அதோடைய பேரு கேண்டிடா ஆல்பிகன்ஸ். கேண்டிடா ஆல்பிகன்ஸ். இது நம்ம பொதுவா ஈஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஈஸ்ட் நமக்கு தெரியும் இல்லையா? நார்மலா நம்ம ஈஸ்ட்னா என்ன சொல்லுவோம்? ஷெக்காரோமைசிஸ், ஷெக்காரோமைசிஸ் செரிவேசியே, செரிவிசிஏஇ. ஓகே, ஸோ இந்த ஈஸ்ட் வந்து நாம ஃபுட் ஈஸ்ட் இல்லைனா வந்து பேக்கரி ஈஸ்ட், பேக்கர்ஸ் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது இந்த கேண்டிடா ஆல்பிகன்ஸ் அப்படின்ற ஈஸ்டும் இந்த ஷெக்காரோமைசிஸ் செரிவேசி அப்படின்ற ஈஸ்டும் ஆல்மோஸ்ட் 90% பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த பிக்சர் பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ ஒரு ஈஸ்ட் செல் இருக்கும், அது மேல ஒரு பட்டிங் செல் இருக்கும். ஸோ பட்டிங் ஈஸ்ட் செல் அப்படின்னு சொல்லிட்டு நாம இதை சொல்லுவோம், பட்டிங் ஈஸ்ட் செல். ஓகே, ஸோ இப்படிதான் இருக்கும். இதுல வந்து நாம பயோகெமிக்கல் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த ரெண்டு ஈஸ்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது நமக்கு தெரியும். சரியா? ஸோ கேண்டிடா ஆல்பிகன்ஸ் அப்படின்றது நம்மளுடைய உடம்புல பல பாகங்கள்ல நார்மலா இருக்கக்கூடிய ஒரு பூஞ்சை. இப்போ நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மல் ஃப்ளோரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நார்மல் ஃப்ளோரா, நார்மல் ஃப்ளோரா இல்லைனா கமன்சால், கமன்சால். ஓகே, கமன்சால்ஸ். இது ரெண்டுமே வந்து ஒரே மீனிங் தான் கொடுக்கக்கூடியது. இது என்னன்னா, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள், நல்ல பூஞ்சைகள், இவை வந்து நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஆனா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு திறன் எப்போ குறையுதோ அப்போ இது என்ன பண்ணும், அதோடைய கேரக்டரை காமிக்க ஆரம்பிச்சிடும். அதாவது அது வந்து ஒரு பேத்தோஜனா மாறிடும், நோயை உண்டு பண்ணும் கிருமியா மாறிடும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து நார்மல் ஃப்ளோரா. அந்த மாதிரி நம்மளுடைய உடல்ல பல பாகங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு பூஞ்சை தான் வந்து இந்த கேண்டிடா ஆல்பிகன்ஸ். எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய வாய், மவுத், த்ரோட், தொண்டை பகுதி, கட், குடல் பகுதி, வெஜைனா, பெண் உறுப்பு. ஸோ இந்த மாதிரியான பகுதிகளில் பொதுவாக எல்லாருக்குமே இருக்கும், எல்லா மனுஷங்களுக்கும் இருக்கும். ஓகே, ஸோ அதில் இந்த கேண்டிடா ஆல்பிகன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து வித்தவுட் காசிங் எனி ப்ராப்ளம் தே லிவ் ஆன் த ஸ்கின். ஈவன் நம்மளுடைய தோல், ஸ்கின்ல கூட இருக்கும். வித்தவுட் காசிங் எனி ப்ராப்ளம், எந்த பிரச்சனையும் காஸ் பண்ணாது. ஆனால் ஒன்ஸ் ஒருத்தவங்களுடைய நோய் எதிர்ப்பு திறன் குறையும் போது, இல்லைனா முக்கியமா இந்த செக்சுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் கேண்டிடியாசிஸ் எப்போ வரும்னா, ஒரு பெண்ணுடைய இந்த வெஜைனால வந்து இது நார்மலா இருக்கும். ஓகே, வெஜைனால பாத்தீங்கன்னா வந்து எப்பவுமே நமக்கு என்ன pH இருக்கும்? ஆசிடிக் pH இருக்கும், ஆசிடிக் pH இருக்கும். வெஜைனால pH வந்து இல்லை ஆல்மோஸ்ட் 4, less than 4 இருக்கும். ஓகே, ஏன்னா வெஜைனால நிறைய லாக்டோபேசில்லஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியா இருக்கு. இந்த லாக்டோபேசில்லஸ் அப்படின்ற பாக்டீரியா லாக்டிக் ஆசிடை உற்பத்தி செஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த லாக்டிக் ஆசிட் வெஜைனாவோட pH ஆசிடிக் என்விரான்மெண்ட்டா வச்சுட்டு இருக்கோம். ஸோ சப்போஸ் நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய இந்த லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா ப்ரொடியூஸ் பண்ற பாக்டீரியாவுடைய அளவு குறையும் போது அங்க இருக்கக்கூடிய இந்த கேண்டிடா வந்து அதிகமா வளர ஆரம்பிக்கும். ஸோ அதிகமா வளர ஆரம்பிக்கிற கேண்டிடா அவங்களுக்கு கேண்டிடியாசிஸ் அப்படின்ற இந்த இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணும். புரியுதா? ஸோ 100 லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா லாக்டோபேசிலஸ் வந்து ஒரு வெஜைனால இருக்குன்னா, ஒரு 10 கேண்டிடா அந்த இடத்துல இருக்குன்னா, அந்த லாக்டோபேசிலஸ் இருக்கிற வரைக்கும் அந்த ஆசிட் இருக்கிறதுனால கேண்டிடானால அந்த இடத்துல ஓங்கி இருக்க முடியாது. லாக்டோபேசிலஸ் குறைஞ்சிச்சுன்னா டக்குன்னு ஆசிடிக் என்விரான்மெண்ட் குறையிறதுனால கேண்டிடா அந்த இடத்துல வேகமா வளர்ந்து அவங்களுக்கு கேண்டிடியாசிஸ் அப்படின்ற இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணும். ஓகே, பேசிக்கலா பார்த்தா எல்லாருடைய வெஜைனாலுமே இந்த கேண்டிடா இருக்கும். ஓகேவா? So the candida can multiply and cause an infection if the environment inside the vagina changes. என்ன வெஜைனால என்ன என்விரான்மெண்ட் சேஞ்ச் ஆக போகுதுன்னா pH தான். வெஜைனாவோட pH வந்து ஆசிடிக்கு வந்து மாறுச்சுன்னா, ஆல்கலைனா ஆச்சுன்னா டக்குன்னு அங்க இருக்க கேண்டிடா ஆல்பிகன்ஸ் வந்து வளர்ந்துடும். ஓகே, ரைட்? ஸோ இந்த கேண்டிடா பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இதற்கு இன்னும் பல பேர்கள் இருக்கு. வெஜைனல் ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன், வெஜைனல் கேண்டிடியாசிஸ்,
vulvovaginal candidiasis. இது எல்லாத்துக்குமே ஒரே பேர் வந்து candida infection in the vagina அப்படின்னு தான் அர்த்தம். ஓகே ரைட். ஸோ கேண்டிடா வந்து வெஜைனல் இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணும்போது என்ன அறிகுறிகள் இருக்கோ ஒரு பெண்ணுக்கு. ஸோ இந்த டிசீஸ் பார்த்தீங்கன்னா இது செக்சுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் தானே, ஆனால் மேலுக்கு நடக்காது, ஃபீமேலுக்கு தான் நடக்கும். ஏன்னா ஃபீமேலுடைய வெஜைனால தான் இந்த கேண்டிடா இருக்கு இல்லையா. ஸோ ஆண்களுக்கு இந்த நோய் ஏற்படாது, பெண்களுக்கு மட்டும்தான் ஏற்படும். ஓகே. ஸோ அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்படும் பார்த்தீங்கன்னா வெஜைனால இச்சிங். ஸோ தமிழ் வேர்ட்ஸ்ல பாருங்க, கலவி, கால்வாய், அரிப்பு. ஓகே, இச்சிங் இல்லைனா வந்து சோர், புண்ணு மாதிரி வந்து வெஜைனால ஏற்படும். பெயின் டியூரிங் த செக்சுவல் இன்டர்கோர்ஸ். ஸோ செக்சுவல் இன்டர்கோர்ஸ் செய்யும் போது வலி ஏற்படும். ஓகே, அண்ட் பெயின் ஆர் டிஸ்கம்ஃபர்ட் டியூரிங் யூரினேஷன். ஸோ வலியுடன் சிறுநீர் கழித்தல், சிறுநீர் கழிக்கும் போது வலி ஏற்படும். அப்நார்மல் வெஜைனல் டிஸ்சார்ஜ், இதுதான் வந்து ரொம்ப 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 முக்கியமானது. அப்நார்மல் வெஜைனல் டிஸ்சார்ஜ். வெஜைனால இருந்து நார்மலாக சில சமயத்தில் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு ஃப்ளூயிட் மாதிரி வரும், நார்மலாக சில சமயத்தில் நடக்கும். ஆனால் இந்த இடத்துல கேண்டிடா இன்ஃபெக்ஷன் ஏற்படும் போது அப்நார்மல் வெஜைனல் டிஸ்சார்ஜ், திரவம் மிகை போக்கு அப்படின்னு தமிழ் சொல்கிறோம். அளவுக்கு அதிகமாக வெள்ளை கலரில் ஒரு லிக்விட், குழக்குழான்னு ஒரு ஜெல் மாதிரி ஒரு லிக்விட் வந்து அவங்களுக்கு வெஜைனாலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் ஈரமாயிடும், ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த சமயத்தில் தான் அவங்க ரெகக்னைஸ் பண்ணுவாங்க ஏதோ வந்து பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போய் அப்போ வந்து கன்சல்டேஷனுக்கு போவாங்க. ஓகேவா, கிளியர்? ஸோ இந்த பிக்சரை பாருங்க. இப்போ நமக்கு இந்த ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் கேண்டிடா ஆல்பிகன்ஸ் உடல்ல இருக்குன்னு சொல்றோம் இல்லையா. ஸோ நோய் எதிர்ப்பு திறன் குறையும் போது அது வந்து இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணுது இல்லையா. அதுல ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஓரல் கேண்டிடியாசிஸ். ஓரல் கேண்டிடியாசிஸ். ஓகே, இது பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு வாயில் நம்ம வந்து நிறைய ஆன்டிபயோட்டிக் சாப்பிடும்போது அப்போ என்ன பண்ணுன்னா வந்து ஓரல் ஃப்ளோரா, இங்கே இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை அந்த ஆன்டிபயோட்டிக் அழிச்சிடும், குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை அழிச்சிடும். எய்ட்ஸ் பேஷண்ட்டுக்கு, வேறு ஏதாவது ஆல்ரெடி நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிற பேஷண்ட்டுக்கு ஆல்ரெடி வாயில் இருக்கக்கூடிய இந்த கேண்டிடா வந்து இன்னும் அதிகமாக வளர ஆரம்பிக்கும். ஸோ வளர ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி இந்த பாருங்க, இந்த பிக்சரில் பாருங்க, வெள்ளை கலரில் அப்படியே மாவு மாதிரி தெரியும், பார்த்தாலே தெரியும். நாக்குலாம் நமக்கெல்லாம் நாக்கு வந்து நார்மலாக பிங்க் கலரில் இருக்கும், அவங்களுக்கு அப்படியே வெள்ளையாக இருக்கும். ஸோ இதோட பேர் வந்து ஓரல் த்ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓரல் த்ரஷ். இதை உண்டாக்குறது கேண்டிடா ஆல்பிகன்ஸ் தான். அதே கேண்டிடா ஆல்பிகன்ஸ் தான் வெஜைனால இருக்கும் போது என்ன பண்ணும், வெஜைனாவை சுற்றி இதே மாதிரி வெள்ளை கலர்ல மாவு மாதிரி, இங்க பாருங்க இந்த பிக்சர்ல மாவு மாதிரி ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணி ஜெல் மாதிரி ஒரு குழகுழன்னு ஒரு லிக்விட் வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ இதை நாம என்ன சொல்றோம்னா இந்த இடத்துல வெஜைனல் த்ரஷ். வெஜைனல் த்ரஷ். ஓகே, ஸோ வாய் பகுதியில் ஏற்பட்டுச்சுன்னா ஓரல் த்ரஷ், வெஜைனால ஏற்பட்டுச்சுன்னா வெஜைனல் த்ரஷ். ரெண்டத்தையும் ஒன்று பண்ணுறது ஒரே ஒரு ஃபங்கஸ் தான், அதுக்கு பேர் கேண்டிடா ஆல்பிகன்ஸ். ஓகே, இதோட இன்னொரு பேர் தான் வெஜைனல் கேண்டிடியாசிஸ். ஸோ இந்த மாதிரி அவங்களோட வெஜைனால அந்த வெள்ளை கலர் திரவம் வந்து அப்நார்மல் அதிக அளவில் வந்து வெளியில் வரும். ஓகே ரைட். ஸோ இதற்கு என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதாவது முதல்ல நம்ம லேப் டயக்னோசிஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ லேப் டயக்னோசிஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அப்நார்மலாக இந்த மாதிரி லிக்விட் சுரக்குது அப்படின்னா, ஸோ அந்த பெண்ணுக்கு அது டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். அப்போ வந்து டாக்டர் கிட்ட போவாங்க. டாக்டர் வந்து அந்த அறிகுறிகளை முதல்ல கேட்பாங்க. ஓகே, சிம்டம்ஸை கேட்ட பிறகு அதுக்கப்புறம் அவங்களுடைய வெஜைனல் டிஸ்சார்ஜை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. எப்படி கலெக்ட் பண்ணுவாங்க, ஒரு ஸ்வாப், ஒரு காட்டன் ஸ்வாப்ல அந்த சாம்பிளை எடுத்து டாக்டர் எடுத்து லேபுக்கு அனுப்புவாங்க. லேபில் டயக்னோசிஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஈஸியாக அழகாக என்ன பண்ணலாம், ஒரு ஸ்லைட் எடுத்து அந்த ஸ்வாபை வந்து ஸ்மியர் போட்டு, ஓகே, ஜஸ்ட் ஒரு கிராம் ஸ்டெய்னிங் செஞ்சு பார்த்தோன்னா கிராம் பாசிட்டிவ் ஈஸ்ட். ஓகே, இது பாக்டீரியா கிடையாது, ஃபங்கஸ் தான், ஆனால் கிராம் பாசிட்டிவ் ஈஸ்ட் வரும். இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக பிக்சர் வரும். ஓகே, மைக்ரோஸ்கோப்பிக்கில் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ரவுண்ட் ஷேப்பாக, சில சமயம் பட்டிங் ஈஸ்ட் தான் வளரக்கூடிய ஈஸ்ட் செல்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை பார்த்தோன்னே லேபில் டயக்னோஸ் பண்ணிடுவாங்க. இது வந்து கேண்டிடா ஆல்பிகன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. ஓகே, ரொம்ப சிம்பிள் டயக்னோஸ்டிக் தான். அண்ட் வேறு ஏதாவது ரிசர்ச் பர்பஸ்க்கோ இல்லைனா வேறு எதற்காவது தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வந்து கல்ச்சர், அந்த ஃபங்கஸை வந்து நம்ம லேப்ல இருக்கக்கூடிய இந்த ஃபங்கல் கல்ச்சர் மீடியாவில் ஃபங்கஸுக்கு தேவையான அந்த உணவு கொடுத்து வளர்க்கக்கூடியது. அது வந்து பொதுவாக பேஷண்ட்டுக்கு நிறைய வந்து செய்ய மாட்டாங்க. ஜஸ்ட் இந்த கிராம் ஸ்டெய்னிங்கில் வச்சாலே ஈஸியாக நம்ம வந்து ஒரு 20 மினிட்ஸ்லேயே கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து லேப் டயக்னோசிஸ். ட்ரீட்மெண்ட் இருக்குது. கம்ப்ளீட்டாக இந்த கேண்டிடா ஆல்பிகன்ஸை குணப்படுத்த முடியும். ஸோ என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னா வந்து ஆன்டி ஃபங்கல் ட்ரக்ஸ்.
பூஞ்சைகளுக்கு எதிரான மருந்துகள் ஆன்டிஃபங்கல் ட்ரக்ஸ் என்னது? ஃப்ளூகானசோல், நிஸ்டாட்டின், மைகோனசோல். எப்பவுமே பாருங்க இந்த அசோல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முடியும். அசோல் அப்படின்னு முடிகிறது வந்து பொதுவாக வந்து ஃபங்கஸ்க்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள். ஓகே, ஸோ இந்த மாதிரியான மருந்துகள் கொடுத்தா அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஈஸியாக அந்த இன்ஃபெக்ஷன் வந்து குணமடைஞ்சிடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து கேண்டிடா ஆல்பிகன் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன். பெண்களுக்கு மட்டும்தான் ஏற்படும், ஆனால் வந்து எளிதாக இதை கண்டுபிடிச்சு குணமடைக்க செஞ்சிடலாம். ரைட், நாம பார்க்கக்கூடிய நெக்ஸ்ட் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் வந்து புரோட்டோசோவன்களால் உருவாகக்கூடிய பால்வினை நோய்கள். நிறைய டைப் ஆஃப் புரோட்டோசோவன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஒரே ஒரு முக்கியமான புரோட்டோசோவா வந்து இந்த செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷனை வந்து காஸ் பண்ணோம். அதோடைய பேர் வந்து ட்ரைகோமோனாஸ் வெஜைனாலிஸ். ட்ரைகோமோனாஸ் வெஜைனாலிஸ் அப்படின்றது மறுபடியும் இது வந்து பெண்களுக்கு தான் வந்து நிறைய ஏற்படுத்தும். ஓகே, ஸோ பேரே பாருங்க வெஜைனாலிஸ், வெஜைனால வாழக்கூடிய ஒரு உயிரினம், அதனாலதான் இதோட பேரே வந்து வெஜைனாலிஸ் வச்சிருக்காங்க. ட்ரைகோமோனாஸ் இதோடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த பிக்சர்ல இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு இலை வடிவத்தில் இப்படி அழகாக இருக்கும். அதுக்கு வந்து ஃப்ளஜெல்லாம் இருக்கும், இப்படி இலை மாதிரி இருக்கும், இப்படி இருக்கும் ஆக்சுவலி. ஓகே, ஸோ இதுக்கு நியூக்ளியஸ் இருக்கும். மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான ஒரு புரோட்டோசோவா வந்து ட்ரைகோமோனாஸ். பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நேரில் பார்க்குறதுக்கு, அது நடக்கிறது, அந்த மூவ் பண்ணி போகிறதுலாம் ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, ஸோ ட்ரைகோமோனாஸ் வெஜைனாலிஸ் அப்படின்றது இந்த காசேட்டிவ் ஏஜென்ட். இது உண்டாக்கக்கூடிய டிசீஸோட பேர் என்னன்னா வந்து ட்ரைகோமோனியாசிஸ். ஓகே, அதோடைய ஜீனஸ் நேம் தான் ஆல்மோஸ்ட் அந்த பேருமே, ட்ரைகோமோனியாசிஸ் அப்படின்றது டிசீஸ் பேர். ஆர்கானிசம் பேர் ட்ரைகோமோனாஸ் வெஜைனாலிஸ். சரிங்களா? ஓகே, so this is an anaerobic flagellated protozoan. anaerobicனா என்னது? கார்பன் டை ஆக்சைடு இருக்கிற என்விரான்மெண்ட்ல தான் இது நல்ல வளரும். ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா இது வந்து அழிஞ்சிடும். ஓகே, ஸோ anaerobic ஆர்கானிசம். இதுக்கு ஆப்போசிட் வந்து ஏரோபிக் ஆர்கானிசம். ஏரோபிக் அப்படின்னா ஆக்சிஜன் இருந்தால் தான் அது நல்லா வளரும், கார்பன் டை ஆக்சைடு இருந்தால் இறந்து போயிடும். ஓகேவா? ஸோ இது வந்து கார்பன் டை ஆக்சைடு இருந்தால் தான் நல்லா வளரும். anaerobic ஆர்கானிசம், flagellated protozoan, நல்லா மூவ் பண்ணும், அழகாக மூவ் பண்ணும். திஸ் இஸ் அ காமன் செக்சுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். ஸோ புரோட்டோசோவாக்கள்னால ஏற்படக்கூடிய முக்கியமான ஒரு எஸ்டிடி வந்து இந்த ட்ரைகோமோனியாசிஸ் தான். நிறைய பெண்களுக்கு இது வந்து ஏற்படும். ஓகே, மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செக்சுவல் கான்டாக்ட் தான். இன்குபேஷன் பீரியட் வந்து 4 daysலேருந்து 28 days வரைக்கும். ஸோ என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிம்டம்ஸ் வந்து மாறுபடும். மைல்ட் இரிட்டேஷன் டு சிவியர் இன்ஃப்ளமேஷன். இரிட்டேஷன் அப்படின்னா என்னது? அந்த இடத்துல சிறிய அரிப்பு, அவங்களுடைய அந்த ஜெனிட்டாலியா அந்த பிறப்புறுப்புல வந்து சிறிய அரிப்பு ஏற்படும். அது முதல் சிவியர் இன்ஃப்ளமேஷன், நல்லா அவங்களுக்கு வந்து வீக்கம் வரைக்கும் ஏற்படும். ஸோ அந்த மாதிரி ஒருத்தங்களுக்கு வந்து மாறுபடும். ஓகே, இந்த இன்ஃபெக்ஷன் வந்து மேல் ஃபீமேல் 2 பேருக்குமே ஏற்படும். ஃபீமேலுக்கு தான் ஜாஸ்தியாக இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ மேலுக்கு எப்படி நடக்குது? ஸோ மேலுக்கு எப்படி வருது அப்படின்னா ஃபீமேல் கிட்ட இருந்து தான் மேல் வருது. ஓ, ட்ரைகோமோனாஸ் வெஜைனாலிஸ் அப்படின்றது தான் பேர் இல்லையா? ஸோ வெஜைனால வாழக்கூடிய ஒரு ஆர்கானிசம். இந்த ஆர்கானிசம் செக்சுவல் இன்டர்கோர்ஸ் அப்போ பெண் கிட்ட இருந்து ஆணுக்கு போகும். ஓகே, ரைட். ஸோ ஒரு மேலுக்கு இது என்ன இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணும்போது என்ன சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரித்ரைட்டிஸ், எபிடெடிமைட்டிஸ், ப்ரோஸ்டேட்டிஸ். ஓகே, ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஐடிஎஸ் அப்படின்னா இன்ஃப்ளமேஷன், வீக்கம். இன்ஃப்ளமேஷன், எந்த இடத்துல வீக்கம், எந்த உறுப்புல வீக்கம் ஏற்படுதோ அந்த உறுப்புடைய பேர். ஓகே, XYZ ஏதோ ஒரு பேர் எழுதிட்டு அது பக்கத்தில் ITS அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவாங்க பயாலஜியில். ஸோ யூரித்ரைட்டிஸ் அப்படின்னா யூரித்ராவில் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன். யூரித்ரானா என்னது? அந்த யூரின் வரக்கூடிய அந்த ரூட் இல்லையா? ஸோ சிறுநீர் வடிகுழல், அதில் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன், அலர்ஜி. ஓகே, எபிடிடிமைட்டிஸ். எபிடிடிமைட்டிஸ் அப்படின்னா என்னது? டெஸ்டிஸ்க்கு மேலே இருக்கு இல்லையா, அதுதான் வந்து எபிடிடிமைட்டிஸ், எபிடிடிமிஸ். ஸோ அதில் ஏற்படக்கூடிய அலர்ஜி, இன்ஃப்ளமேஷன். ஓகே, ப்ராஸ்டேட் கிளாண்ட் இருக்கு இல்லையா, ப்ராஸ்டேட் சுரப்பி, அதில் ஏற்படக்கூடிய அலர்ஜி. ஸோ இந்த மாதிரி அந்த மேலுடைய இந்த செக்ஸ் ஆர்கன்ஸ் ப்ளஸ் இந்த யூரித்ரா இதுலேயுமே வந்து அவங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் ஏற்படும். அண்ட் அவங்களுக்கு இச்சிங் அண்ட் இரிட்டேஷன் இன்சைட் த பெனிஸில் இச்சிங் இரிட்டேஷன் ஏற்படும். பர்னிங் சென்சேஷன் ஆஃப்டர் யூரினேஷன் ஆர் இஜாகுலேஷன். ஸோ செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் முடிஞ்ச பிறகு அந்த செமன் ரிலீஸ் ஆகும்போது அவங்களுக்கு எரிச்சல் ஏற்படும், இல்லைனா யூரின் போகும்போது பெனிஸில் வந்து எரிச்சல் ஏற்படும். அண்ட்
discharge from the penis. பெனிஸ்ல இருந்து வெள்ளை கலர்ல ஒரு லிக்விட் மாதிரி ஒரு திரவம் வரும். ஸோ இதெல்லாம் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய சிம்டம்ஸ். ஓகே, பெண்களுக்கு என்ன ஏற்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெஜைனைட்டிஸ். வெஜைனைட்டிஸ்னா என்ன? இப்போ இன்ஃப்ளமேஷன் ஆஃப் தி வெஜைனா. ஓகே, ஸோ கலவி, கால்வாய், அழற்சி, வெஜைனால ஏற்படக்கூடிய வீக்கம் மற்றும் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல அவங்களுக்கு என்ன நடக்கும்னா முக்கியமானது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரைகோமோனாசிஸ்ல white, yellow or green discharge with an unusual fishy smell. ஸோ அவங்களுடைய வெஜைனால இருந்து ஒரு வெள்ளை கலர்ல இல்லைன்னா பச்சை கலர்ல இல்லைன்னா மஞ்சள் கலர்ல இந்த மாதிரி மிக்சட் கலர்ஸ்ல ஒரு திரவம் வரும். அந்த லிக்விட்க்கு வந்து எப்படின்னா ஒரு ஒரு ஃபவுல் ஸ்மெல், ஒரு மீன் கெட்டு போன ஒரு மீன் இருந்தால் எப்படி இருக்கும், ஃபவுல் ஸ்மெல் ஒரு ஃபிஷி ஸ்மெல், அந்த வாசனை அடிக்கும். அந்த சாம்பிளை வந்து பார்த்தாலே வந்து டயக்னோஸ் பண்ணும்போதே லேப் டெக்னீஷியன் சொல்லிடுவாங்க. சில பேர் வந்து ஸ்மெல்லுமே பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா அது ஒன்றும் ஏர்பார்ன் இன்ஃபெக்ஷன் இல்லைல்ல, ஸ்மெல் பண்ணால் ஒன்றும் லங்ஸ் வழியாக உள்ளே போய் இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ சாம்பிள் எடுத்து லேபில் அனுப்பும் போது லேப் டெக்னீஷியன் என்ன பண்ணுவாங்க, இந்த ஒயிட் டிஸ்சார்ஜை வந்து லைட்டாக ஸ்மெல் பண்ணி பார்ப்பாங்க. அந்த ஸ்மெல்லை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க இது வந்து ட்ரைகோமோனாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இது வந்து முக்கியமானது. அந்த ஸ்மெல்லும் அந்த லிக்விடுமே வந்து அந்த கலர் க்ரீன் ஒரு எல்லோ கலர் இல்லைன்னா ஒயிட் கலர் அந்த காம்பினேஷனில் மாறுபடும். பிறகு அந்த லேடிக்கு என்ன ஏற்படும்னா இச்சிங், பர்னிங், ரெட்னஸ் ஆஃப் சோர்னஸ் ஆஃப் தி ஜெனிட்டாலிஸ். ஸோ அவங்களுடைய உறுப்பில் பார்த்தீங்கன்னா வந்து அரிப்பு, நமைச்சல், சிவந்து போகிறது, இந்த மாதிரியான இரிட்டேஷன்ஸ் ஏற்படும். அண்ட் யூரின் போகும்போது அவங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட், பெயின், அரிப்பு ஏற்படுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஏற்படும். இது வந்து பெண்களுக்கு நடக்கக்கூடிய சிம்டம்ஸ். ஓகே, ரைட். ஸோ லேபில் வந்து எப்படி டயக்னோஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாக்டர் கிட்ட போகும்போது ஃபர்ஸ்ட் டயக்னோசிஸ் வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி சிம்டம்ஸ். அறிகுறிகளை வச்சு தான் டாக்டர் வந்து எப்போவுமே பேஷண்ட் கிட்ட ஹிஸ்ட்ரி கேட்பாங்க இல்லையா. ஸோ எத்தனை நாளாக இருக்குது, இந்த மாதிரி ஒயிட் கலர் டிஸ்சார்ஜ் வருதா, எவ்வளோ வருது, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் ஆன் தி சிம்டம்ஸ். ஓகே, ரெண்டாவது அந்த ஃபீமேலோடைய அந்த டிஸ்சார்ஜ் அந்த லிக்விடை எடுத்து அப்புறமா என்ன பண்ணுவாங்க, இதை வந்து நம்ம வந்து ஜஸ்ட் ரொம்ப ஈஸி, இதுவும் கேண்டிடா பார்த்த மாதிரி தான், ஒரு ஸ்லைடை எடுத்து ஓகே, ஸோ 1 drop ஆஃப் த டிஸ்சார்ஜ் நம்ம நடுவில் போட்டு மேலே ஒரு கவர் ஸ்லிப்னா மெலிதா ஒரு கண்ணாடி மாதிரி, எந்த ஸ்டெயினிங்குமே பண்ண தேவையில்ல, ஒரு கவர் ஸ்லிப் போட்டு டைரக்டாக லைவாக மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெரியும். அப்படியே இலை மாதிரி அழகாக குட்டி குட்டியாக ஒரு ஆர்கனிசம் வந்து அப்படியே மூவ் பண்ணி போகிறது சூப்பராக தெரியும். ஓகே, ஸோ லைவாக பார்க்கலாம் மூவ் பண்ணுறது. ஸ்டெயினிங் பண்ணால் தான் அந்த ஆர்கனிசம் கில் ஆகிடும். ஸ்டெயினிங்கும் பண்ணலாம், பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம லைவ் சாம்பிள் தான் வந்து பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பார்த்தோடனே நம்ம வந்து கிளியராக சொல்லிடலாம் இது வந்து ட்ரைகோமோனாஸ் வெஜைனாலிஸ் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ரைட். ஸோ இது வந்து ஃபீமேலாக இருந்துச்சுன்னா அவங்களோட வெஜைனல் டிஸ்சார்ஜ் சாம்பிள் என்னது, வெஜைனாலேருந்து வரக்கூடிய அந்த திரவம், வெஜைனல் டிஸ்சார்ஜ் தான் வந்து சாம்பிள் ஃபீமேல். ஆனால் மேலாக இருந்துச்சுன்னா ஒயிட் கலர் ஃப்ளூயிட் எல்லாம் வராது. மேலுக்கு நம்ம என்ன எடுப்போம்னா யூரின் சாம்பிள் தான் எடுப்போம். ஓகே, யூரின் சாம்பிள்லேயே வந்து இந்த மாதிரி பாசிட்டிவ் வரும் மேலுக்கு. இல்லையா, ஏன்னா யூரித்ரைட்டிஸ் காஸ் பண்ணதில்ல. யூரித்ரைட்டிஸ் அப்படின் போது அந்த யூரித்ரால வரக்கூடிய இன்ஃப்ளமேஷன். ஸோ அந்த ஆர்கனிசம் அந்த இடத்துல தானே இருக்கு. ஸோ யூரித்ரா வழியாக தானே யூரின் வெளியில் வருது, யூரின் வரக்கூடிய பாதை தானே. ஸோ அந்த யூரின் வெளியில் வரும்போது அந்த ஆர்கனிசமோட வெளியில் வரும். ஸோ இந்த யூரின் சாம்பிள் ஒரு ட்ராப் வச்சு பார்த்தா இந்த மாதிரி சூப்பராக பார்க்கலாம். ஓகேவா, ரைட். ஸோ ட்ரீட்மெண்ட் என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னா வந்து இது 100% குணப்படுத்தக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன். ஸோ அவங்களுக்கு மெட்ரோனிடாசோல் அப்படின்ற ஒரு புரோட்டோசோவல். ஓகே, ஸோ இந்த ட்ரக்கை கொடுத்தா சூப்பராக கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து ட்ரைகோமோனாஸ் வெஜைனாலிஸ். ஸோ ஃபங்கஸ்னால ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து கேண்டிடா ஆல்பிகன்ஸ், புரோட்டோசோவானால ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து ட்ரைகோமோனாஸ் வெஜைனாலிஸ். ரெண்டுமே பெண்களுக்கு தான் அதிக அளவில் ஏற்படும். பெண்கள்ல இருந்து ஆண்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் வந்து செக்சுவலி டிரான்ஸ்மிட்டட் மூலமா போகும். ஓகே, கிளியர். ஸோ ஐ ஹோப் இந்த லெசன் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு, இந்த லெக்சர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்மளுடைய சேனலான நீட் பயாலஜி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.